Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல exercise 1.1 question number 7 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் A, B, C கொடுத்துருக்காங்க. எல்லாமே செட் பில்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A equal to the set of all natural numbers less than 8. ஸோ நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 8 8க்குள்ளே இருக்கணும். அப்போது 8 வராது. இதே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருந்தா நம்ம 8 எடுத்துப்போம். லெஸ் தென் 8 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஏவோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 8 எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு B பாருங்கள். B equal to the set of all prime number less than 8. ஸோ prime number எடுத்துக்கணும். less than 8. ஸோ ஃபஸ்ட்டு 2 வரும். prime number இருந்தனால 2, 3, 4 வராது, 5 வரும், 6ம் வராது, நெக்ஸ்ட்டு 7 வரும். ஓகே, அடுத்தது Cயோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? the set of even prime numberன்னு கேட்டிருக்காங்க. even prime number அப்படின்னாலே 2 தான். ஸோ 2 சியோட எலமெண்ட் வந்து 2. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவோட எலமெண்ட் 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பியோட எலமெண்ட் 2 3 5 7. ஓகே, இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்டு தான் எடுத்துக்கணும். இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது ரெண்டுத்துலேயும், 3யும் இருக்குது, 5 and 7. ஸோ 2 3 5 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பியோட சியை கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சது 2, 3, 5, 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. ஓகே, இதை கிராஸ் பண்ணுவோம். இப்போ 2வோட இந்த எலமெண்ட்டோட இதை 2வை பேர் பண்ணுவோம். ஸோ 2, 2 அப்புறம் 3, 2 5, 2 and 7, 2. ஓகே, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ என்னென்னா 1, 2, 3 4 5 6 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. ஓகே, இப்போ இதை கிராஸ் பண்ணுவோம். 1, 2. ஸோ இந்த எலமெண்ட்டோட இதை பேர் பண்ணணும். ஸோ 1, 2 2, 2 3, 2 அந்த மாதிரி 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 and 7, 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. சியோட வேல்யூ 2. ஓகே, இதை பேர் பண்ணுவோம். 2, 2 3, 2 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது பார்க்கணும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது பார்ப்போம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது பாருங்கள். 1ல் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே இல்லை. ஸோ அதை பார்க்க வேணாம். 2, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 2 இருக்குது. 4, 2 இதில் இல்லை, இதில் இருக்குது. 5, 2 இருக்குது. அண்ட் 7, 2 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஓகே, நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம். அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுத்துலையுமே 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது அண்ட் 7, 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கடைசியாக 1 = 2,
LHS equal to RHS, hence proved. ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, A cross B minus C equal to A cross B minus A cross C கொடுத்துருக்காங்க. நான் ABC வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே இப்போ B மைனஸ் சின்னு இருக்குது. இதுவரையும் நம்ம B மைனஸ் C வச்சு நம்ம சம் பார்க்கல, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிப்போம். LHS ஃபஸ்ட்டு B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். ஓகே பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. B வந்து 2 3 5 7 மைனஸ் சியோட வேல்யூ 2. ஓகே இப்போ B மைனஸ் C அப்படின்னா பியில் உள்ள எலமெண்ட் வந்து சியில் இருக்கக்கூடாது. ஓகேவா, அதாவது ரெண்டுத்துலேயுமே சேமாக உள்ள எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதில் வந்து பாருங்கள் 2 வந்து சேமாக இருக்குது, ஸோ அந்த 2வை எடுத்துக்கக்கூடாது. பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3, 5, 7. ஸோ இதோட எலமெண்ட் வந்து 3, 5, 7. ஓகே புரியுதா? என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு எலமெண்ட்லேயும் சேமாக இருக்கக்கூடாது. இதில் உள்ளது இதில் இருக்கக்கூடாது. அப்போனா இதில் ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, ஸோ 2 எடுத்துக்காமல் பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்டை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே அடுத்தது A cross B மைனஸ் C கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட B மைனஸ் சியை கிராஸ் பண்ணணும். ஓகே ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7. கிராஸ் B மைனஸ் C நம்ம கண்டுபிடிச்சது 3, 5, 7. ஓகே இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1ஆல் இந்த 3 எலமெண்ட்டையும் பண்ணணும். 1, 3 1, 5 1, 7. நெக்ஸ்ட்டு 2ஆல் 1, 3. ஓகே ஃபஸ்ட்டு 1ஆல் பண்ணிவிட்டோம், செகண்டு 2ஆல் பண்ணணும். ஓகேவா 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணணும். 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ணணும். 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ணலாம். 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட்டு 6ஆல் 6, 3 6, 5 6, 7. நெக்ஸ்ட்டு 7ஆல் பண்ணுவோம். 7, 3 7, 5 7, 7. ஓகே இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகே அடுத்தது RHS கண்டுபிடிப்போம். RHS ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிப்போம். A cross B. ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 and 7. கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 5, 7. ஓகே இது கிராஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1ஆல் எல்லா எலமெண்ட்டையும் பேர் பண்ணலாம். 1, 2 1, 3 1, 5 1, 7. நெக்ஸ்ட்டு 2ஆல் 2, 2 2, 3 2, 5 and 2, 7. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுவோம். 3, 2 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ணலாம். 4, 2 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட்டு 5ஆல் 5, 2 5, 3 5, 5 7. ஓகே நெக்ஸ்ட்டு 6ஆல் 6, 2 6, 3 6, 5 6, 7. ஓகே சாரி. ஓகே நெக்ஸ்ட்டு 7ஆல் பண்ணுவோம். 7, 2 7, 3 7, 5 and 7, 7. ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross C கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ 1, 2, 3 4 and 5 6, 7. சியோட வேல்யூ 2.
ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுவோம். 1ஆல் 2, 1, 2, நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகே, இந்த எலமெண்ட்டோட இந்த ஒரு எலமெண்ட்டை தான் பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B மைனஸ் A cross C. ஓகே, அப்படின்னா என்ன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ரெண்டுத்துக்கும் இப்போது A cross Bயில் உள்ளது A cross Cயில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து 1, 2 வந்து இதில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 1, 3 இருக்கா? இல்லை. அதேமாதிரி 1ல் எதுவுமே இல்லை. அடுத்தது 2ல் பார்ப்போம். 2, 2 இருக்குது. ஸோ அதுவும் வராது. 2, 3 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. நெக்ஸ்ட்டு 3ல் ஆரம்பிக்குது. ஸோ 3, 2 இருக்குது. அண்ட் 4, 2 இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ அதை எடுத்துக்கக்கூடாது. 5, 2வும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6, 2 அண்ட் 7, 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு பேலன்ஸ் உள்ள நம்பர்லாம் எடுத்து எழுதிப்போம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, next 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, next பாருங்க 5, 3, 5, 5 and 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, next 7, 3, 7, 5 and 7, 7. ஓகே, இப்போது RHS கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் உள்ள வேல்யூ எல்லாமே இதுலேயும் இருக்குது. 1ம் 2ம் ஈக்குவலாக தான் இருக்குது. கடைசியாக 1 equal to 2, LHS equal to RHS, கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, எக்ஸைஸ் 1.1ல் இருக்கிற 7 சம்மே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.2 வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.